யூஎஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்தியாவில் ஹோம் டவுன்ல வந்து ஒரு வீடோ இல்ல நிலமோ வாங்கணும்னு பிளான் பண்றாரு. இப்போ ஒரு டவுட், ப்ராப்பர்ட்டி வாங்குறப்ப எந்த அக்கௌண்ட்ல வாங்கலாம்? என்ஆர்இ அக்கௌண்ட்ல வாங்கலாமா இல்ல என்ஆர் அக்கௌண்ட்ல வாங்கலாமா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ரூல்ஸ் படி நீங்க ரெண்டு அக்கௌண்ட்ல இருந்தும் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஆனா பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றோமோ அந்த அக்கௌண்ட்டை பொறுத்து தான் டாக்ஸ் மாறும் அப்படின்னு. உண்மை அது கிடையாது. நீங்க ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா, லேட்டர் ப்ராப்பர்ட்டி நீங்க விற்கிறப்ப லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரூல்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்தியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை 1 இயர் வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா அது லாங் டர்ம் கேபிட்டல் கெயினை வந்து கன்சிடர் பண்ணி இப்ப இருக்கிற ரூல்ஸ் படி உங்களுக்கு 12.5% லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க ஒரு 1 இயர்க்குள்ளேயே நீங்க சேல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினா மாறிடும். அந்த ப்ராஃபிட் மற்ற இன்கம்களோட சேர்ந்து உங்களுக்கு ஸ்லாப் ரேட் படி டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். சோ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை எவ்வளவு காலம் வச்சிருக்கீங்கன்றதா ரொம்ப முக்கியம். ஃபெமா ரூல்ஸ் படி என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் வந்து நீங்க ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், அதுக்கு பெர்மிஷன்ஸ் இருக்கு. ஆனா ப்ராப்பர் பேங்கிங் சேனல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட், ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி வந்த மணியை நீங்க திரும்ப ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்பணும்னா பொதுவா என்ஆர் அக்கௌண்ட் வழியா தான் ரீபேட்ரியேட் பண்ண முடியும். அதுலயும் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு $1 மில்லியன் வரைக்கும் தான் அனுப்புறதுக்கு அனுமதி இருக்கு. இது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட்ஸ், டாக்ஸ் ப்ரூஃப், பேங்க் கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாமே ப்ராப்பர்லியா மெயின்டைன் பண்ணணும். அதனால என்ஆர்ஐ இருக்கிறவங்க இந்தியாவில் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி என்ஆர்இ என்ஆர்ஓ டிஃபரன்ஸ், டாக்ஸ் இம்பாக்ட், ஃபீமா ரூல்ஸ், ரீபேட்ரியேஷன் லிமிட்ஸ் இது எல்லாமே கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்றது உங்களுக்கு சேஃப். சோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க ஃபேமிலியில யாராவது என்ஆர்ஐ இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப டாக்ஸ் ஃபைலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்களும் உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ஃபைலிங்கை வந்துட்டு ஃபைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.